வணக்கம். 220வது அக்ஞான கிறுக்கன் பகுதியில் சமீபத்தில் இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்த ஒரு செய்தி. அதாவது சிங்கப்பூர்லேயும் ஹாங்காங்லேயும் நம்ம நாட்டில் இருந்து போகக்கூடிய இந்த கரம் மசாலா அப்படின்ற இந்த மசாலா, ஏன்னா ஆதி காலத்தில் இருந்தே நம்ம நாடு வந்து இந்த ஸ்பைசி இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு நாடு. அதனால் இந்த கரம் மசாலாவை இந்த இரண்டு நாடுகளும் இந்த ஹாங்காங்கும் சிங்கப்பூரும் தடை செய்தன, அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ற நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தன அப்படின்ற ஒரு செய்தி என் கண்ணில் பட்டுது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த கரம் மசாலாவில் பூச்சிக்கொல்லியோடைய ஒரு தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உணவுத்துறை அதை பரிசோதித்து அதில் எத்திலின் ஆக்சைடு அப்படின்ற அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதிக அளவில் காணப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம நாட்டில் அதாவது இதை வெளிநாடு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம நாட்டினுடைய அரசு என்ன பண்ணிச்சுன்னா, அது சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆணையை போட்டிருக்கிறதா ஒரு தகவல். அப்போது நம்ம நாட்டில் அந்த உணவு பாதுகாப்புத்துறைன்னு ஒன்று இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க, அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவ்வளவு இருந்தும் ஒரு கரம் மசாலா வெளிநாட்டுக்கு போய் அவங்க அதை கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு நம்ம இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போது இது வரைக்கும் அந்த கரம் மசாலா எவ்வளோ ஒரு லட்சம் குடும்பங்கள் உபயோகப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ ஒரு உணவு விடுதிகள் அதை உபயோகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு தான். ஏன்னா இதை ரெகுலராக டெஸ்ட் பண்ணி இதை ரெகுலராக ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலையில் வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த ஒரு இது வெளிநாட்டுக்கு போயிருக்காது, வெளிநாட்டிலேருந்தும் ஒரு அவப்பெயர் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்காது. அதெல்லாம் விட இதை இவ்வளோ மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வியாதிகள்லாம் இதனால் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி வந்திருக்கும் அப்படின்றது நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய மனசுக்கு ஒரு கஷ்டமான ஒரு செய்தி. அப்போது இது நம்ம எந்த அளவுக்கு நம்ம உணவுத்துறையில் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மக்களை எந்த அளவுக்கு ஒரு எலிகள் மாதிரியோ இல்லை ஒரு பரிசோதனை கூடமாகவோ நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாதுகாக்க வேண்டிய ஒரு துறையே இப்படி கோட்டை விடும்போது அப்படி மக்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்ட்டு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இதை உங்களோட ஷேர் பண்ணுன்ற ஒரு இதில் தான் இந்த பதிவை நான் பதிவு செய்திருக்கேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.